கார்த்திக் சிதம்பரம் வந்து பொது வெளியிலே சொல்றாரு, எனக்கு தலைவர் பதவிக்கான ஆசை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு, விமர்சனத்தை வைக்கிறாரு. ஒரு கட்சிக்குள்ள இருக்கும் போது இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் வர்றது சரியா இருக்குமா? இல்ல அது சரி அப்படின்னு சொல்றதை தாண்டி எல்லாருக்கும் உரிமை உண்டு, பேச்சுரிமை எல்லாருக்கும் உண்டு. அதை கொடுத்ததே ஜனநாயக கட்சியா இருக்கு, தேசிய கட்சி எங்களோட தான். இது எல்லாருக்கும் சுதந்திரம் உண்டு, யாருனாலும் என்னன்னாலும் பேசலான்னு அதை தட்டி கேட்க மாட்டாங்க. அப்படிதான் இப்போ நான் இன்னும் எக்ஸாம்பிளுக்கு இன்னும் சொல்லணும் அப்படின்னா, மாற்று கட்சியில பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் பேட் கூட இவங்க போட்டோ தான் இருக்கணும்னு அந்த புரோட்டோகால ஃபாலோ பண்றாங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு மாவட்டத்துல ஒரு போஸ்டிங், ஒரு பொசிஷன், சாரி, ஒரு விழா நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த மாவட்ட தலைவர், அங்க கீழே இருக்க வட்டார தலைவர், நகர தலைவர், இவங்களதான் முன்னிலைப்படுத்தி ஒரு போஸ்டரா இருக்கட்டும், ஒரு பேனரா இருக்கட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் கட்சியோட தலைவரோட புகைப்படம் கண்டிப்பா இருக்கும். இந்த மாதிரி இருக்கும், அடிப்பு செய்திகளா இருந்தாலும் எதுவா இருந்தாலும். ஆனா இங்க தேசிய கட்சியில என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க நடக்கும் ஒரு ப்ரோக்ராம், ஆனா இங்க இருந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில இருக்க ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ அவங்களோட புகைப்படமோ அவங்கள வரவேற்கிறேன், அவங்கள இது பண்றேன்னு சொல்லிட்டு இங்க இது பண்ணுவாங்க. சோ இது எதுக்காக சொல்றேன்னா, இது ஜனநாயகம் நிறைந்த கட்சி அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு எல்லா சுதந்திரத்தையும் முழுக்க கொடுத்துருக்காங்க. அதை சரிவர செயல்படுத்தினாங்க அப்படின்னா அதை நல்ல வழிக்கு கொண்டு போகலாம். இதுல என்ன ஆகுது, இவர் கார்த்திக் சிதம்பரம் ஆகட்டும், இல்ல மற்ற தலைவர்களா இருக்கட்டும்,